ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஃபோன் இன்டர்வியூ 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடந்து முடிஞ்சுது. இதில் 2 பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. 2 பேர் செலக்ட் ஆனவங்களுக்கு இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நார்மல் வாட்ஸ்அப் கால் பண்ணியிருப்பாங்க. நார்மல் வாட்ஸ்அப் கால் பண்ணியதுக்கு பிறகு யாரை 2 பேர் செலக்ட் பண்ணாங்களோ அவங்க 2 பேருக்கும் வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ காலில் அவங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்த உடனே இந்த வேலை எனக்கு சொல்லலை, அந்த வேலை எனக்கு சொல்லலைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. ஸோ இந்த வேலைக்கெலாம் சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் கான்ஃபரன்ஸில் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேலை ஓகே அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு இமெயிலில் நான் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன் எந்த 2 பர்சன் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒன்று கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய கான்வர்சேஷன் எல்லாமே இந்த இமெயில் ஐடியில் மட்டும்தான் இருக்கும். sjvm2013@gmail.com. இந்த இமெயில் ஐடியிலேருந்து வர கன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே. மற்ற எந்த இமெயில் ஐடியில் வந்தாலும் தயவுசெய்து நம்பாதீங்க. என்னுடைய கான்வர்சேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இமெயில் ஐடி தான் வரும். இதுதான் என்னுடைய ஏஜென்சி இமெயில் ஐடி. இப்போ இந்த 2 பேரும் செலக்ட் ஆகிருக்காங்க, 2 பர்சன் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு இமெயிலில் நேற்று நோட்டிஃபிகேஷனும் நான் சென்ட் பண்ணிவிட்டேன். எம்ப்ளாயர் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே வந்து உங்களுடைய என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி என்ன, ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், ப்ளஸ் உங்களுக்கு என்ன ஜாப், இது எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கூட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பாஸ்க்கு எம்ஓஎம்மில் அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது எஸ்பாஸில் அப்ளிகேஷன் ஃபீஸ் இது வந்து நீங்கள் ஏஜென்சிக்கு பே பண்ணுறது இல்லை, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது. இப்போ இதில் 2 பேரில் ஒரு ஆள் வந்து என்டிஎஸ் ஒர்க் பர்மிட்டுக்கு எடுத்துருக்கிறாங்க, இன்னொன்று வந்து எஸ்பாஸ்க்கு எடுத்துருக்கிறாங்க. ஸோ எஸ்பாஸ்ன்னும் போது நம்ம இனிஷியலாக ஒரு அப்ளிகேஷனை நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்மிஷனுக்கு நம்ம எம்ஓஎம், திரும்பியும் எம்ஓஎம், மினிஸ்ட்ரி ஆஃப் மேன்பவர், MINISTRY, மினிஸ்ட்ரி ஆஃப் மேன்பவர். நான் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் திரும்ப இதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டாக எல்லாருமே கேட்குறீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மேன்பவர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு தடவை நான் சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம், இல்லை ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வாங்க வேலை செய்யுங்க, அவங்களுக்கு அந்த டே சம்பளமோ இல்லை மந்த் சம்பளமோ நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும் இல்லைங்களா. ஆனால் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. அது அங்கே இருக்க சிங்கப்பூரியன்ஸுக்கு அதே போல் தான் நடக்கும். ஆனால் நம்ம ஃபாரினர் இல்லையா, அந்த கண்ட்ரியை விட்டுட்டு வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னும் போது அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க நம்மளுடைய அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அங்கே போய் வேலை செய்ய முடியும். அந்த அப்ளிகேஷன் அப்ரூவல் பண்ணுற இடம் தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன்பவர். நம்ம இந்த வெளிநாட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க இவங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலே வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டு கண்ட்ரி ஃபார் த அதர் கண்ட்ரிலேருந்து வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சேஃபஸ்ட்டு இடம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் சிங்கப்பூர் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வரலாம். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவோடு நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அவங்களுடைய இதில். எனக்கு இந்த மாதம் ஆனால் இந்த பேமெண்ட், லெவி பே பண்ணுறதுலேருந்து லெவி, சிபிஎஃப், அவங்க நிறைய பேமெண்ட் இருக்குது. இது மட்டும் தான் பேமெண்ட் இல்லை. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேமெண்ட் இருக்குது. இந்த பேமெண்ட்டெல்லாம் நம்ம கரெக்டாக பே பண்ணணும். அட் அ டைமில் 17th எவ்ரி மந்த், 17th ஆஃப் எவ்ரி மந்த் நம்ம பே பண்ணணும். அப்படி பே பண்ணலை அப்படின்னா அவங்க டக்குன்னு நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனோடு நம்ம கட்டணும். அப்படி இல்லைனா வித்தின் 1 மந்த்துக்குள்ளாரே கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு செம்ம வேலை இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ரொம்ப யோசித்து பண்ணணும். ஆனால் நீங்கள்
அதுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் வந்து சிங்கப்பூருக்கு. ஸோ நீங்கள் நம்பிக்கையாக போகலாம். இப்போது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து காசு சென்ட் பண்ண ரிசிப்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆதாரத்தை நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வருது, சப்போஸ் வித்தின் 3 months, ஆனால் வித்தின் 3 months தான் நீங்கள் கட்டின காசுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எம்ஓஎம்கே நீங்கள் போனாலுமே வித்தின் 3 monthsக்குள்ளே தான் நீங்கள் வந்து இது கேரண்டி. அப்படி 3 monthsக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு கேரண்டி கிடையாது. 3 to 6 monthsக்குள்ளார நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ளாயர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இப்போ நான் வந்து வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணதே அதனால தான். வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வீடியோ காலில் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீ ரெடியாக தம்பி, இந்த சம்பளம் உனக்கு ஓகேவா, இந்த டைமிங்ஸ் ஓகேவா, இந்த ஓவர் டைம் பே உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காலில் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வாங்க எஸ்பாஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த எஸ்பாஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்குள்ளாரையே உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பேன். கன்ஃபர்மேஷன் லெட்டர் இல்லை லெட்டர் ஆஃப் அத்தாரைசேஷன் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு லெட்டர் சென்வேன். கன்ஃபர்மேஷன் லெட்டர் அண்ட் கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்று வரும். இந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஆர் லெட்டர் ஆஃப் அத்தாரைசேஷன் எதுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இதுவுமே வந்து ஆஸ் பர் எம்ஓஎம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஒரு ரூல்ஸு. நம்ம ஒரு ஒர்க்கரை நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த லெட்டரை காமிச்சு கையெழுத்து வாங்கியிருக்கணும். அவங்க எப்போ வேணாலும் வந்து எந்த ஏஜென்சிக்கு வந்தாலும் செக்கிங் டைம் வருவாங்க. அப்போ நம்ம இந்த லெட்டரை அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனிக்கு இந்த சம்பளத்துக்கு இந்த டைமிங்கு இந்த ஏஜென்சிக்கு நீங்கள் வர ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா, போத் எம்ப்ளாயர்கிட்டையும் நம்ம சைன் வாங்கணும். அந்த எம்ப்ளாயர் யார் எம்ப்ளாயியாக நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்காங்களோ, எந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்தும் நம்ம கையெழுத்து வாங்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் ப்ளஸ் இந்த எஸ்பாஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஸ் பர் எம்ஓஎம் கவர்மெண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டையும் பே பண்ண சொல்லி இப்போ நான் உங்களுக்கு இமெயில் பண்ணுவேன். இமெயில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எஸ்பாஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்றதையும் நான் ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுடுறேன். ஸோ பில்லிங் இந்த ஃபீஸ் கட்ட நான் ரெடி. இந்த ஃபீஸு கட்டிட்டா உடனே அப்ரூவல் ஆகிடும், நம்ம உடனே வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட், எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நீடட் வந்து பாஸ்போர்ட் தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இல்லை என்ன எனி அதர் டிகிரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் ஃபார் எஸ்பாஸ்க்கு சொல்கிறேன், என்டிஎஸ் ஒர்க் பர்மிட்டுக்கு சொல்லலை. எஸ்பாஸ்க்கு பாஸ்போர்ட், உங்களுடைய எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் லெட்டரை நீங்கள் சைன் பண்ணி எனக்கு திரும்பி நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் எம்ஓஎம் இவங்களுக்கு நான் அப்ளை பண்ணுவேன். இதே போல் இந்த கேண்டிடேட் எனக்கு தேவையில்லை, இந்த சர்டன் கம்பெனி, இந்த எம்ப்ளாயருக்கு, இந்த கம்பெனிக்கு, இந்த எம்ப்ளாயருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுவேன். சப்மிட் பண்ண பிறகு இட் வில் டேக் 1 வாரத்துலேருந்து 6 வாரம் வரைக்கும் 3 months வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வித்தின் 1 weekல அவங்க அவுட்புட் கொடுத்துருவாங்க. 80% கேரண்டி வித்தின் 1 week. ஒரே வீக்கில் வெதர் அப்ரூவ்ட் ஆர் ரிஜெக்டட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்தில், ஒரு வீக்கில் நம்மளோட அப்ளிகேஷன் அப்ரூவலாக ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு வீக்கில் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் அப்ரூவலாக ரிஜெக்டடாக சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா, ரிஜெக்டடுனா அவங்க ரீசன் சொல்லியிருப்பாங்க. ரிஜெக்டட் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் சிம்பிளாக போட்டுடுவாங்க. அந்த சிம்பிள் ரிஜெக்டட் ரீசனுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ரிஜெக்டட் ரீசன் என்னன்றது நம்மளுக்கு அதை தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் சிம்பிளாக we are unable to proceed this application, kindly do for இன்னொரு அப்ளிகேஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும்போது தான் ரொம்ப ரிஸ்க்கு. அந்த அப்ளிகேஷன் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ட்ரை பண்ணலாம். எம்ஓஎம்க்கு நம்ம கால் பண்ணி என்ன ரீசன்னு கேட்டால் அவங்க பொலைட்டாக அழகாக பதில் சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ரீஅப்பீல் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிடுவாங்க. அதை வச்சு நம்ம அழகாக ரீஅப்பீல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இப்போ உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஃபார் எஸ்பாஸ் கேண்டிடேட்ஸ்க்கு தான்ப்பா சொல்கிறேன். நம்ம அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொசீஜருமே இல்லை. நம்ம கம்பெனி எம்ப்ளாயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க எந்த டேட்டுக்கு கேண்டிடேட்டை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்கு கரெக்டாக நம்ம வந்து ஒர்க்கரை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டா ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் போட்டுட்டு உள்ளே வந்துடலாம்.
உள்ளே வந்த உடனே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கு என்ட்ரி ஆன உடனே சிங்கப்பூர் என்ட்ரி ஆன உடனே மெடிக்கல் இருக்கும். அந்த மெடிக்கல்லாம் ஃபினிஷ் பண்ண உடனே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இங்கே வந்து உங்கள் கைரேகை வைக்கிறதுக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவாங்க. அந்த கைரேகைக்கு நீங்கள் போய் உங்களுடைய என்ட்ரியை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கார்டு வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க, இந்த தேதிக்கு உங்களுக்கு ஒரு கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபின் நம்பர். இப்போ புதுசாக போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபின் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நம்ம ஊரில் ஆதார் கார்டு நம்பர் எப்படி வந்து இப்போதைக்கு கரெக்டாக எங்கே போனாலும் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து நம்ம பண்ணுறோமோ அதே போல் சிங்கப்பூரில் ஃபின் நம்பர். ஒரு கடையில் போய் நம்ம வந்து ஃபோனுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய ஒர்க் பெர்மிட், தட் மீன்ஸ் இந்த எஸ்பாஸ் கார்டில் இந்த ஃபின் நம்பர் ரொம்ப முக்கியமாக எல்லா இடத்துலையுமே டினோட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கண்ரேகை. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஃபின் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்துடனே உங்களுடைய நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்தீங்க நல்ல வேலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஹோட்டலோடக்கு தான் இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த கம்பெனிக்கு இந்த ஒரே ஒரு ஆள் ஒரு சின்ன ஸ்டால் அதுக்கு தேவைப்படுது, முடிஞ்சிடுச்சு. இன்னும் இந்த வெஜிடபிள் ஷாப்புக்கு இன்னும் ஆள் தேவைப்படுது தான். அதே போல் இந்த அட்மின் கம் அக்கௌண்டன்ட் ஒரு ஃபீமேல் வேணும்னு சொல்லியிருந்தேன், அதுக்கும் தேவைப்படுது தான். ரெஸ்யூம் வந்து நிறையா வந்திருக்கு. நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் கால் தான் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயிலை நான் நோட்டிஃபை பண்ணுறேன். இது அடுத்த வாரம் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த வெஜிடபிள் ஷாப்புக்கு முடிச்சுட்டு தான் அட்மின் கம் அக்கௌண்டன்ட்டுக்கு வருவேன். ஸோ நீங்கள் வந்து இமெயில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வெஜிடபிள் ஷாப்புக்கு யாரெல்லாம் வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து யார் வந்தாங்களோ அந்த ஃபஸ்ட்டு அப்ளை யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களேருந்து தான் நான் ப்ரியாரிட்டி கொடுத்து நான் ரெஸ்யூம் எடுக்கிறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் எம்ப்ளாயருக்கு அனுப்பிச்சிடுறேன். எம்ப்ளாயர் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் இமெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இமெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வரும். வாட்ஸ்அப் கால் அட்டன் பண்ணி அதில் நீங்கள் யார் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு கூட வாட்ஸ்அப் காலிலேயே வந்து வீடியோ கால் வரும். வீடியோ கால் அட்டன் பண்ணி பிறகு உங்களுக்கு ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும், இதே போல் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ காலில் தான் உங்களுக்கு சேலரி, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒர்க்கர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்ட் பண்ணி விடுங்க. அது ரிலேட்டட் வந்து எனக்கு வந்து ரொம்ப மெயினாக இந்த ஃபினான்ஸு, டீச்சிங் லைனு, ஃபார்மசி லைனு, நர்சிங் லைன் இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சப்போஸ் எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.